ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஒரு மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களுக்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அமைச்சராக இருக்கிறவங்களே பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க, தலையில் தட்டுறாங்க, மனுவை எடுத்து ஓசின்றாங்க, வேற வேற வார்த்தைகளை சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சமூகத்தின் பேரை சொல்லி சொல்கிறாங்க, அசிங்கமாக கொச்சைப்படுத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு மக்கள் பிரதிநிதிகள் மூத்த அமைச்சர்களுக்கே இந்த மனநிலை இருக்குன்னா, அப்போ ஆட்சியாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியாக மாற்றுறாங்க. அதனால தான் குழந்தை திருமணம் அதிகமாகிடுச்சு. குழந்தை திருமணம் ஏன் அதிகமாகும்? இந்த அரசு மீதும் இந்த போலீஸ் மேலும் நம்பிக்கை இல்லாத போது தான் குழந்தை திருமணங்கள் அதிகமாகும். முகல்ஸ் வரும்போது அதிகரிச்சது, பாதுகாப்பு இல்லைன்னு. அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் துணை முதல்வர் உதயநிதி சொல்லியிருக்காரு, பெண்களுக்கான ஆட்சி திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். பேரு தான் பெத்த பேரு. பெண்களுக்கான ஆட்சி என்ன சொல்லுங்க? போக்சோ வழக்குகள் 6999 வழக்குகள் இருக்குன்னு கீதா ஜீவன் ஒத்துக்கிறாங்க, சமூக நலத்துறை அமைச்சர். ஏன் அதிகமாகுது? போக்சோ வழக்குகள் ஏன் அதிகமாகுது? கஞ்சாவையும் சாராயத்தையும் குடிச்சவன் எங்கே போவான்? எங்கம்மா போவான்? போதையில் இருக்கும், தண்ணியிலே மறந்தவன் எங்கே போவான்? பெண்கள் மேலே தான் பாய்வான். ஏன் படிப்படியாக குறைங்க, போதையை கட்டுப்படுத்துங்க. போதை இல்லாத மாநிலம்னு சொன்னது யாருமா? போதை இல்லாத மாநிலம் சொன்னது யார்? அப்போ ஒரு போதை அதிகமாக இருக்கும்போது தான் போதை இல்லாத மாநிலம்னு சொல்லுவாங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னா இரும்பு கரம் உங்ககிட்ட தானே இருக்குது, அரசு இயந்திரம் உங்ககிட்ட தானே இருக்குது. ஆனால் துருப்பிடிச்சு போயிருக்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே. 7000 கொலைகள் நடந்திருக்கு. ஆதாய கொலைகள், ஆணவ கொலைகள், தீண்டாமை, இத்தனையும் இருக்குது. ஏன் டிஜிபியை போடாமல் இருக்கீங்க? பொறுப்பு டிஜிபி அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவருக்கு நெஞ்சு வலி. இவங்கனால அதான் சொல்கிறேன், ஒரு கல்லை தூக்கிட்டு போனாங்க, அந்த கல்லை தூக்கி அடுத்தவங்க தலைமையில தான் போடுவாங்க.